வெல்கம் டு கைடிங் ஸ்டார் ஆன்லைன் டியூஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம 10th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 3க்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு லைன் பை லைனாக புரியும். இன்னைக்கு நம்ம பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். மாஸ் அண்ட் வெயிட். மாஸ் அண்ட் வெயிட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன, அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒன்று தானே மேம்? மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன, ரெண்டுமே நம்ம கேஜியில் தானே சொல்லுவோம். அப்போது நம்ம எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான டெஃபினேஷன் தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாஸ் அப்படின்றது ஒரு பாடியோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மாஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. புக்கில் இப்படி இருக்கு. அதாவது குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்டு இன் த பாடி. ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்குது அப்படின்றது தான் மாஸ். இது கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டமான டெஃபினேஷனாக இருக்குது. பட் நார்மலாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிறோம். அந்த ஹியூமன் பீயிங்கோட வெயிட்டு நம்ம எப்படி இது பண்ணுவோம்? வெயிட் மிஷினில் நிற்போம். ஒரு 30, 40 அந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 40 kg 30 kg அப்படின்னு சொல்லி அதை வெயிட்டுன்னு தானே நம்ம சொல்லுவோம். நம்ம வெயிட் போட்டுட்டோம், நீ ஏன் வெயிட் போடலை, ஏன் இன்னும் ஒல்லியாக இருக்கு, அந்த மாதிரி வெயிட்டுன்னு சம்மந்தப்பட்டதானே பேசுவோம். ஆனால் அது ஆக்சுவலாக மாஸ். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ், மேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்தது தான் மாஸ். ஓகேவா? அந்த மாஸை நம்ம எடையாக போடும்போது, வெயிட் மிஷினில் நிற்கும் போது நமக்கு கேஜி அப்படின்றது காமிக்குது. அது வெயிட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஆக்சுவலி அது மாஸ். நம்ம பேச்சு வழக்கில் வேணால் நம்ம வெயிட்டுன்னு சொல்லலாம், ஆனால் அது ஆக்சுவலாக மாஸ். ஓகேவா? நம்ம பாடி நம்ம ஒரு வெயிட் மிஷினில் நிற்கிறோம் அப்படின்னா அந்த வெயிட் மிஷினில் நிற்கிறப்போ நமக்கு ஒரு வேல்யூ காமிக்குது இல்லையா? 50 kg அப்படின்னு காமிக்குதுன்னா இது வெயிட் கிடையாது, இது மாஸ். ஓகேவா? இது எப்பயுமே மறந்துடாதீங்க, இதுக்கு பேர் மாஸ். ஓகேவா? நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற எல்லா மேட்டர்ஸும் கம்பைன் ஆனது தான் மாஸ். ஸோ இதை வெயிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பட் ஆக்சுவலாக நம்ம பேச்சு வழக்கில் என்னன்னு சொல்லுவோம்? உன் வெயிட் என்ன, ஏன் வெயிட் என்ன அப்படின்னு தான் நம்ம பேசிப்போம். அது ஆக்சுவலாக மாஸ். அப்போ வெயிட்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் அப்படின்றது த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டினால நம்ம இடத்துல இருக்கிற புவியீர்ப்பு விசைனால அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் மூலமா இழுக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்னது? வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்? வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே இது கூடயும் நம்ம மெர்ஜ் ஆகும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம தனியாக இப்போ இதே எர்த்தில் இல்லாமல் இதே நம்ம மார்ஸ்ன்ற பிளானெட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மார்ஸ்ன்ற பிளானெட்ல இருக்கும். அப்போ அந்த மார்ஸ்ன்ற பிளானெட்ல நம்மளோட மாஸ் எப்படி இருக்கும்னா 50 kg தான் இருக்கும். பட் வெயிட்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகும். ஏன்னா மார்ஸ்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அவ்வளோவா இருக்காது. மேபி இருக்கிறதுக்கு அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். அது இருக்கிறதுக்கு சான்ஸும் இல்லை. அந்த மாதிரி நம்ம எர்த்தை பொறுத்த அளவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. வேற பிளானெட்ஸ்ல இருக்குமான்னு கேட்டால் டவுட் தான். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்? வெயிட் சேஞ்ச் ஆகும். பட் மாஸ் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பர்சன் எர்த்தில் 50 kg இருக்காங்கன்னா அதே ஒருத்தவங்க மார்ஸ்லேயும் 50 kg தான் இருப்பாங்க, மூன்லேயும் 50 kg தான் இருப்பாங்க, ஜூபிட்டர்லேயும் 50 kg தான் இருப்பாங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஆனால் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா எர்த்தில் 50 kgன்னு இருந்தோம் அப்படின்னா மார்ஸில் சேஞ்ச் ஆகும், மூனில் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும், ஜூபிட்டரில் இன்னும் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ வெயிட் சேஞ்ச் ஆகும், மாஸ் சேஞ்ச் ஆகாது. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. மாஸ் அப்படின்றது நம்ம உடம்பு, அதாவது நம்ம உடம்புன்னு இல்லை, ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்டோட மேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் மாஸ்.
ஆனால் வெயிட்ன்றது கிராவிட்டியை பொறுத்து தான் வெயிட் அப்படின்றது இங்கே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மாஸோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கேஜி. மாஸோட எஸ்ஐ யூனிட் என்ன? கேஜி. வெயிட் பார்த்தோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வெயிட் அப்படின்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்ன? எம் இன்ட்டு ஜி, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், பார்ட் 2 வீடியோவில் பார்த்துருப்போம். மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதை நம்ம ஜின்னு எடுத்திருப்போம். ஸோ எம் இன்ட்டு ஜி தான் என்னது? வெயிட். அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட்னு பார்த்தோம்னா நியூட்டன். நியூட்டனோட எஸ்ஐ யூனிட் என்ன? வெயிட். இதுலேயே உங்களுக்கு புரியும் பாருங்க. கேஜியில் சொல்றது நம்ம மாஸ், வெயிட்டை எப்பயுமே எப்படின்னு சொல்லுவோம்? நியூட்டன்ல தான் சொல்லுவோம். அதே மாதிரி வெயிட் வந்து வெக்டார் குவான்டிட்டி, இது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா இது யூனிட் மட்டும்தான், மேக்னிடியூட் மட்டும்தான். இது டைரக்ஷன் எல்லாம் பொறுத்து இருக்காது. பட் வெயிட் அப்படி கிடையாது, இது டைரக்ஷனை பொறுத்தும் இருக்கு, மேபி மைனஸ்லையும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் வெக்டார் குவான்டிட்டி. அதே மாதிரி வெயிட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் சேஞ்ச் ஆகும். எர்த்துலே பாருங்களேன், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போனால் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது சேஞ்ச் ஆகும்? வெயிட்ன்றது சேஞ்ச் ஆகும். போலார் ரீஜியன் இருக்கு இல்லையா, அந்த ரீஜியன்லாம் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். இதுவே வந்து ஈக்வட்டோரியல் ரீஜியனில் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The value of G on moon. அதே மாதிரி கிராவிட்டி இருக்கு இல்லையா, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி G, அந்த வேல்யூ வந்து நம்ம எர்த்தை பொறுத்த அளவுக்கு என்னது? 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஆனால் மூணில் ஜியோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா 1.625 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, இதே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் அ பர்சன் மாஸ் வந்து 60 kg இருக்காங்க, ஓகேவா, அவங்களோட ஆக்சுவலாக மாஸ் வந்து 60 kg எங்க எர்த்தில். அப்போ வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னா, வெயிட் எப்படி கால்குலேட் பண்றாங்க? எம் இன்டூ ஜியா தான் கால்குலேட் பண்றாங்க. ஸோ மாஸ் என்னது? 60 kg. ஜி என்னது? 9.8. எர்த்தில் ஜி என்னது? 9.8. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 588 நியூட்டன் வருது. 588 நியூட்டன். இதுதான் ஒரு பர்சனோட வெயிட்டா இருக்கு. 60 kg மாஸ் இருக்கிற பர்சனோட வெயிட் என்ன அப்படின்னா 588 நியூட்டன். ஓகேவா? அதே பர்சன் மூன் சர்ஃபேஸில் இருக்கும்போது அவங்களோட வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, மூன் சர்ஃபேஸில் ஜி என்ன வேல்யூ இருக்கு? எர்த்தில் 9.8, ஆனால் மூணில் என்னவா இருக்கு? 1.625 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ அதுதான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எம்எஸ் 60 தான், மாஸ் கான்ஸ்டன்ட் தான். 60 இன்டூ ஜி வந்து 1.625. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 97.5 நியூட்டன் தான். ஸோ மூணில் அதே பர்சனோட வெயிட் வந்து எப்படி இருக்கு? 97.5 நியூட்டன். 588 நியூட்டன்ல இருந்து கம்மியாக இருக்கு. 97.5 நியூட்டன் தான் இருக்கு மூணில். ஸோ அந்த மாதிரி வெயிட் வந்து எந்த இடத்துலையுமே வந்து சேஞ்ச் ஆகும், வேரி ஆகும். பட் மாஸ் எப்பயுமே வந்து எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அது எர்த்தாக இருந்தாலும் சரி, மூணாக இருந்தாலும் சரி, என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். ஸோ இப்போ மாஸ் எர்த்து மாஸ் வெயிட் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அப்பேரண்ட் வெயிட் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அப்பேரண்ட் வெயிட்னா என்ன அப்படின்னா, பர்சன் வித் மாஸ் எம் ட்ராவலிங் இன் லிஃப்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சன் வந்து லிஃப்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, அதாவது லிஃப்ட்டுக்குள்ளே பர்சன் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட ஆக்சுவல் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா எம் இன்ட்டு ஜியாக இருக்கும். இதே வந்து லிஃப்ட்டு கீழே போகுது, லிஃப்ட் இந்த மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்.
ஸோ அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஆர் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது எப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், அதை பாருங்கள். அதை பார்த்தாலே நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கே பாருங்கள், இதில் 4 கேஸாக கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் மாஸ் வந்து எம், அவங்களுக்கு அந்த மாஸ் உள்ள பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லிஃப்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது லிஃப்ட்டு அப்வர்ட் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா, அதாவது மேல் நோக்கி போச்சு அப்படின்னா அதோட ஆக்சிலரேஷன் நம்ம ஏவாக எடுத்துக்கிறோம். ஆக்சிலரேஷன் என்னவா எடுத்துக்கிறோம்? ஏவாக எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு வெயிட், ஆக்சுவல் வெயிட் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட்ல இருந்து ஆக்சுவல் வெயிட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இக்குவேஷனை பாருங்கள். அப்பேரண்ட் வெயிட்லேருந்து ஆக்சுவல் வெயிட்டை நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கான ஃபோர்ஸ் வந்து கிடைச்சிரும். நெட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்பேரண்ட் வெயிட்லேருந்து ஆக்சுவல் வெயிட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். இப்போ பாருங்க, இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா? எஃப் ஈக்குவல் டு எம்ஏ எதில் படித்தோம் ஞாபகம் இருக்கா? டக்குன்னு ஞாபகம் வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்றது என்னது? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இது மறக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்றதை படிச்சிருப்போம். இந்த இடத்துல அதை அப்ளை பண்ண போகிறோம். ஆர் மைனஸ் டபிள்யூ நெட் ஃபோர்ஸ்க்கு பதிலாக எம்ஏன்றதை அப்ளை பண்ணுறோம். இங்கேயுமே வந்து பார்த்தோன்னா பர்சனோட மாஸ் எம்னும் ஆக்சிலரேஷனை ஏன்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எம்ஏ. இந்த இடத்துல ஆரை இங்கே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் டபிள்யூ ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் டபிள்யூவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ டபிள்யூ ப்ளஸ் எம்ஏ. இப்போ ஆர் இருக்கும். இந்த டபிள்யூ அப்படின்றது நமக்கு என்னது? ஆக்சுவல் வெயிட். ஆக்சுவல் வெயிட் நம்ம இடத்துல எப்படி வந்து கண்டுபிடிப்போம்? மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதுதானே வந்து ஆக்சுவல் வெயிட்டு. ஸோ எம்ஜி, டபிள்யூக்கு பதிலாக நம்ம எம்ஜியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போது ஆர் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எம்ஏ. இதுலேருந்து காமனாக எம்மை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஜி ப்ளஸ் ஏ. ஸோ இதில் நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அப்பேரண்ட் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். நான் ஆக்சுவல் வெயிட்டை விட அப்பேரண்ட் வெயிட் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஆக்சுவல் வெயிட் எம் இன்ட்டு ஜி தான். பட் வந்து அப்பேரண்ட் வெயிட்டு ஆக்சிலரேஷனையும் சேர்த்து வருதுனால அப்போ அப்பேரண்ட் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆர் கிரேட்டர் தென் ஆக்சுவல் வெயிட். அப்பேரண்ட் வெயிட் கிரேட்டர் தென் ஆக்சுவல் வெயிட். எப்போ லிஃப்ட்டு அப்வர்ட் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் கிரேட்டர் தென் ஆக்சுவல் வெயிட். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லிஃப்ட்டு அப்வர்ட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் கிரேட்டர் தென் ஆக்சுவல் வெயிட். ஓகேவா? இப்போ செகண்ட் கேஸில் பார்க்கும். லிஃப்ட்டு டவுன்வர்டில் போகுது, கீழ் நோக்கி போகுது. அப்படி போகும்போது அதே மாதிரி ஆக்சிலரேஷனை ஏன்னு தான் நம்ம வச்சுக்கிறோம். இந்த இடத்துல என்னவாகும் அப்படின்னா இந்த வெயிட்டை விட ஆக்சுவல் வெயிட்டை விட அப்பேரண்ட் வெயிட் என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் கொஞ்சம் கீழ் நோக்கி போகிறதுனால நமக்கு மைனஸில் தான் வந்து நமக்கு வரும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு ஆக்சுவல் வெயிட் அதிகமாக இருக்கும், அப்பேரண்ட் வெயிட் கம்மியாக இருக்கும். சேம் பாருங்கள், நம்ம எது அதிகமாக இருக்கோ அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவல் வெயிட்லேருந்து அப்பேரண்ட் வெயிட்டை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு நெட் ஃபோர்ஸ் கிடைக்குன்றதுனால இப்படி எழுதியிருக்கோம். இப்போ அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபோர்ஸ் என்னது? எம் இன்டூ ஏ. இந்த இடத்துல டபிள்யூ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு எம்ஏ. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டபிள்யூ அப்படியே வச்சுருக்காங்க. இந்த மைனஸ் ஆர் ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆராக மாறிடும். இந்த ப்ளஸ் எம்ஏ ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் எம்ஏவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போது ஆர் ஈக்குவல் டு
இந்த ஆக்சுவல் வெயிட் என்னது நமக்கு தெரியும், mg மைனஸ் mv. மறுபடியும் இதுல இருந்து காமனா m எடுத்தோம் அப்படின்னா g மைனஸ் a. இங்க g பிளஸ் a இருந்ததுனால நம்ம அப்பேரண்ட் வெயிட் அதிகம்னு சொன்னோம். இங்க g மைனஸ் ஏன்னு இருக்கிறதுனால ஆக்சுவல் வெயிட்ல இருந்தும் நமக்கு என்னவாகுது, ஆக்சிலரேஷன் மைனஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு கண்டிப்பா என்னவா இருக்கும், அப்பேரண்ட் வெயிட் வந்து கம்மியா இருக்கும். அப்பேரண்ட் வெயிட் லெஸ் தென் ஆக்சுவல் வெயிட்டா இருக்கும். புரியுதா? இதுல ஆக்சுவல் வெயிட் தான் என்னது அதிகமா இருக்கு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் அப்வர்ட் டைரக்ஷன்ல போச்சுன்னா apparent weight greater than actual weight. லிஃப்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா apparent weight less than actual weight. இது ரெண்டுமே நீங்க கிளியரா இருக்கணும். இதுதான் மெயின். ஓகேவா? கேஸ் 3 பாருங்க. இப்போ லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கு, மூவ் ஆகாம ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அங்க ஆக்சிலரேஷனுக்கு வேலையே கிடையாது. ஸோ ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஆக்சிலரேஷன் ஜீரோ அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட்டும் சரி ஆக்சுவல் வெயிட்டும் சரி ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்பேரண்ட் வெயிட் ஆர் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட் என்ன, mg. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். apparent weight is equal to actual weight. எந்த டைம்ல, லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது, மூவ்மெண்ட் இல்லாத இருக்கும்போது ஆக்சிலரேஷன் ஜீரோவா இருக்கும். ஸோ apparent weight equal to actual weightல இருக்கும். அதே லிஃப்ட் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி, அதாவது லிஃப்ட் சப்போஸ் வயர் அருந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே ஃபால் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜியா இருக்கும். ஏன் அப்படின்னா ஃப்ரீயா ஃபால் ஆகுது அப்படின்னாலே அது எதனால ஃபால் ஆகுது, சப்போஸ் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ லிஃப்ட் மேலே போயிட்டு இருக்கு, டக்குன்னு வயர் வந்து அருந்துருச்சு அப்படின்னா அங்கே ஸ்டாப் ஆகாம அது ஏன் ஃப்ரீ ஃபால் ஆகுது, ஏன்னா கிராவிட்டி, எர்த்ல இருக்கிற கிராவிட்டினால கீழே வர வைக்குது. அது கீழே புவியீர்ப்பு விசை கீழே இழுத்துருது. ஸோ அந்த புவியீர்ப்பு விசைனால தானே, அதனால ஆக்சிலரேஷனை நம்ம ஜீன் எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சிலரேஷன் என்னவா எடுத்துக்கிறோம், ஜீன் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வருவோம் இல்லையா, இந்த இடத்துக்கு வரும்போது ஆர் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி மைனஸ், இந்த ஆக்சிலரேஷனுக்கு பதிலாக நம்ம ஜி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா பிளஸ் ஜியும் மைனஸ் ஜியும் கேன்சல் ஆகி நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும். எம் இன்டூ ஜீரோ ஜீரோ தான். ஸோ அப்பேரண்ட் வெயிட் நமக்கு என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நாலுமே இம்பார்ட்டன்ட் தான். லிஃப்ட் அப்வர்ட்ல போச்சு அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் கிரேட்டர் தென் ஆக்சுவல் வெயிட். லிஃப்ட் டவுன்வர்ட்ல போச்சுன்னா அப்பேரண்ட் வெயிட் லெஸ் தென் ஆக்சுவல் வெயிட். லிஃப்ட் ரெஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட். லிஃப்ட் வந்து ஃப்ரீ ஃபாலா டவுன் ஆச்சு அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஜீரோ. ஓகேவா? அப்பேரண்ட் வெயிட் என்னவாகும், ஜீரோவா ஆகும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வெயிட்லெஸ்னஸ். வெயிட்லெஸ்னஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல் டு ஜீரோ. எப்போ ஜீரோ ஆகுது, நம்ம ஃப்ரீ ஃபாலா டவுன் ஆகும்போது ஆக்சிலரேஷன் ஜியா மாறும்போது நமக்கு என்னவா இருக்கு, அப்பேரண்ட் வெயிட் ஜீரோவா இருக்கு. அந்த அப்பேரண்ட் வெயிட் ஜீரோ இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் வெயிட்லெஸ்னஸ். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ரோலர் கோஸ்டர்ல போறோம், ஆர் ஒரு ஜியன்ட் வீல்ல போறோம். அப்படி போகும்போது நமக்கு என்னவாகும், நம்ம மேலே போக போக நம்ம வெயிட்டே இல்லாத மாதிரி டக்குன்னு வந்து கீழே இறங்கும் போது அப்படியே மேலே நம்ம போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நமக்கு நம்ம வெயிட்டா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. அந்த வெயிட்லெஸ்னஸ் ஏன் வருது அப்படின்னா, அங்க அப்பேரண்ட் வெயிட் என்னவா இருக்கு, ஜீரோவா இருக்கு. அதனாலதான் வந்து நமக்கு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? லிஃப்ட்லேயே போனாலும் சரி, நீங்கள் லிஃப்ட்ல மேல் ஃப்ளோருக்கு 4th ஃப்ளோரில் இருக்கீங்க, நீங்கள் 4th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணுன்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பட்டன் அழுத்தின உடனே லிஃப்ட் சடனாக கீழே போகும்போது நீங்கள் மேலே போயிட்டு கீழே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
நிறைய பேர் வந்து இதை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எதனால அப்படின்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இதுக்காக தான் வந்து அந்த மாதிரி ஃப்ரீயாக நம்ம வந்து மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு பேர் என்னது அப்படின்னா வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். புரியல அப்படின்னா யோசிக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாகவும் நான் நடத்துறேன். ஓகேவா? எந்த இடத்துல புரியல அப்படின்றத எனக்கு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஆர் கான்டாக்ட் பண்ணி கூட எனக்கு டவுட் கேளுங்க, நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரோட லாஸ்ட் டாபிக், அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அதாவது இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னன்னு பார்த்தோம், F = G m1 m2 by r ஸ்கொயர் பார்த்தோமா. F = G m1 m2 by r ஸ்கொயர், இதுதானே நியூட்டன்ஸ் லாவா நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் வந்து எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் நத்திங் பட் யூசஸ். ஓகேவா? யூசஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹெவிலி பாடிஸ் measured using gravitational law, mass of earth, radius of earth, acceleration due to gravity with higher accuracy. அதாவது நம்ம யூனிவர்சல்ல இருக்கிற ஹெவன்லி பாடிஸ்லாம் இருக்கு இல்லையா, பிளானட்ஸ், சோலார் சிஸ்டம், எர்த், மூன், சன், ஸ்டார், இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டோட மாஸ் கண்டுபிடிக்கிறது, ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்ட்டு அவங்க சொல்றாங்க. மாஸ் ஆஃப் எர்த்தோட மாஸ், எர்த்தோட ரேடியஸ், இதெல்லாமே கூட இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ், அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஒரு புது ஸ்டார் இருக்குது, ஒரு புது பிளானட் இருக்குது, அதெல்லாமே கண்டுபிடிக்கிறது, அது எந்த அளவில் இருக்குது, எந்த ரேடியஸில் இருக்குது, எந்த மாஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. irregularities in the motion of stars wobble lead to disturbance in the motion of a planet nearby. அதாவது wobble அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. wobble அப்படின்னா என்னன்னா, இப்போ நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தா நம்மளால ஸ்டார்ஸ் எண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்டார்ஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால, இர்ரெகுலரிட்டி, அதோட ஒர்க்ல இருந்து தவறி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ஒன்று வேற டைரக்ஷன்ல போகிறதும் சரி, இல்லை ஃப்ரீ ஃபாலாக கீழே வரதும் சரி, அந்த மாதிரி அதோட மோஷன்ல இருந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற எந்த பிளானட்டா இருந்தாலும் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எர்த் பக்கத்துல ஒரு ஸ்டார் இருக்கு, அந்த ஸ்டார் என்னவாகுது அப்படின்னா பாதம் மாதிரி தவறி கீழே முயற்சி பண்ணி கீழே விழும்போது அந்த ஸ்டார் நேரா போய் பக்கத்துல இருக்கிற அந்த பிளானட் எர்த்துல தான் விழும். அப்படி விழும்போது என்ன ஆகும், ஸ்டார்ன்றது நம்ம பார்க்குற மாதிரி குட்டியா இருக்காது. உங்களுக்கே தெரியும், ஸ்டார்ன்றது ரொம்ப பெரிய ஹியூஜ் மாஸ் கொண்டது. அது போயிட்டு நம்ம இடத்துல ஒரு பகுதியில் விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு ஊரே வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் அந்த ஸ்டாரோட மாஸ் கண்டுபிடிக்கிறது, அது எந்த சைடில் ட்ராவல் ஆகுது, எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆகுது, எதனால் சேஞ்ச் ஆகுது, அந்த டிஸ்டர்பன்ஸ் எதனால் உருவாகுது, எப்போ எந்த டைமில் வந்து அது பக்கத்தில் இருக்கிற பிளானெட்டில் வந்து விழும் அப்படின்றதெல்லாம் முதற்கொண்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்னவா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஜியோட்ராபிசம். ஜியோட்ராபிசம் அப்படின்னா ஒரு ரூட் இருக்கு இல்லையா, வேர், அதோட ப்ராப்பர்ட்டியை படிக்கிறது.
ரூட்டோட தன்மையை படிக்கிறது. அதுவும் எதை பொறுத்து அப்படின்னா கிராவிட்டியை பொறுத்து, புவியீர்ப்பு விசையை பொறுத்து ரூட்டோட தன்மை எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்றது தான் ஜியோட்ராபிசம். ஸோ அந்த ஜியோட்ராபிசம்ல ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் லா ஆஃப் கிராவிடேஷனை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த பாத் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். அதாவது நம்ம ஸ்டார்ஸ் மட்டும் இல்லை, அஸ்ட்ரானமிக்கல்ஸ்லாம் நிறைய பாடிஸ் இருக்குது. ஆஸ்ட்ராய்ட்ஸ், கோமட்ஸ், அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விண்மீன்கள் அது இது ஏகப்பட்டது நமக்கு ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த பாடியோட பாத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த சாப்டர் லா ஆஃப் மோஷன் இது கிளியர் ஆயிடுச்சா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பார்ட்டோட முடிஞ்சிச்சு. இதோட ஒரு சின்ன குயிக் ரிவிஷன் நம்ம பார்த்துடலாம். குயிக் ரிவிஷன்னா சும்மா மேலோட்டமாக நம்ம என்னென்னலாம் இந்த சாப்டரில் பார்த்தோம் அப்படின்றத ஒரு ஞாபகப்படுத்தலாம். நீங்கள் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணும்போதும் இந்த குயிக் ரிவிஷனை நீங்கள் எடுத்து பார்த்து நான் எழுதியிருக்கிற அந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னாலே அந்த லெசன் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ அபவுட் டெஃபினேஷன் ஆஃப் மோஷன் அண்ட் ஃபோர்ஸ். நம்ம மோஷன் பற்றியும் ஃபோர்ஸ் பற்றியும் பேசிக்கான டெஃபினேஷனை பார்த்தோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் இதெல்லாம் பார்த்தோம். மெக்கானிக்ஸ் அண்ட் தேர் டைப்ஸு. மெக்கானிக்ஸ் பற்றி பார்த்தோம். மெக்கானிக்ஸ்னால் எதை பற்றி படிக்கிறது, அது ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரான்ச். எதை பற்றி படிக்கிறது, அதோட டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ், கைனெட்டிக்ஸ்லாம் அப்படிலாம் என்னென்னு ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்த்தோம். கரெக்டாக. ரெண்டாவது ஃபோர்ஸ் பற்றி அரிஸ்டாட்டில், கலீலியோ இந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டும் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். இனர்ஷியாவோட டெஃபினேஷன் பார்த்தோம். அதோட டைப்ஸ், எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இனர்ஷியாவை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் லீனியர் மொமெண்டம் P = mvன்ற ஒரு ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்றத பார்த்தோம். மேக்ஸிமம் என்ன நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு தோணணும். இப்போ நம்ம ஒரு பாடியோட மோஷனை தான் அதாவது ஒரு பாடி அதோட ஸ்ட்ரெயிட் லைனில் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் அது அதோட ஸ்டேட்டை கண்டினியூ பண்ணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் அது அதோட ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு சேஞ்ச் ஆகும். அதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் சொல்லுவாங்க. சேம் இனர்ஷியாவோட டெஃபினேஷனுமே அதுவாக தான் இருக்கும். இதெல்லாமே நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். ஓகேவா? ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஃபோர்ஸ் பற்றி நம்ம அதோட டைப்பை பற்றிலாம் கூட பார்த்தோம். பேரலல் ஃபோர்ஸ், லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், இதெல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடைக்கிறது. அதெல்லாமே பற்றி கூட நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ரொட்டேட்டிங் எஃபெக்ட், டேர்னிங் எஃபெக்ட் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டார்க்குன்னு சொன்னோம். டார்க்கோட எஸ்ஐ சிஸ்டம், அதோட ஃபார்முலா, அதெல்லாமே பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதோட யூசஸ் கூட நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மொமெண்ட்ஸோட பிரின்சிபல்ஸ், அது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வந்தோம். அடுத்து நியூட்டன் செகண்ட் லா பார்த்தோம். நியூட்டன் செகண்ட் லாவை நம்ம லா ஆஃப் ஃபோர்ஸ் கூட சொல்லுவோம். நியூட்டன் செகண்ட் லா நத்திங் பட் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லீனியர் மொமெண்டம்ன்றத பார்த்தோம். ஸோ அது எப்படி எழுதலாம்? F = ma. இது மறக்கவே கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் மறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். F = ma. ஓகேவா? நெக்ஸ்ட் 1 நியூட்டன்னா என்ன, கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்ன, அதோட எஸ்ஐ சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம், அப்புறம் அதோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னா என்ன, J = சேஞ்ச் இன் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம் தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு ஒரு ஈக்குவேஷனையே நம்ம கொண்டு வந்தோம். அது எப்படி கொண்டு வந்தோன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தோம். அதோட எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா பார்த்தோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட்
ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆல்வேஸ் ஆக்டிங் ஆன் டூ பாடிஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபோர்ஸுமே ரெண்டு லாவுமே வந்து ஒரு பாடி ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத வச்சு தான் பேசியிருப்பாங்க. இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஈக்குவலா ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த லாவை பார்த்துருப்போம் நம்ம. ஓகேவா? நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். பேர்ட் ஃப்ளை பண்ணுறது, அது தன்னோட ரெக்கையால் ஏரை டவுன்வேர்டுக்கு தள்ள தள்ள ஏர் பேர்டோட பாடியை அப்வேர்டுக்கு தள்ளுது. ஸ்விம்மு, கன்னு இதெல்லாமே கூட நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் பி. கன்சர்வேஷன் ஆஃப் பீனா லீனியர் மொமெண்டம் இருக்கு இல்லையா? லீனியர் மொமெண்டம் எந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும், அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ராக்கெட் ப்ரொபல்ஷன், ராக்கெட்டோட தியரி என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, தேர்ட் லா யூஸ் ஆகிதான் அது ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ராக்கெட் ப்ரொபல்ஷன் எல்லாமே கூட இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை 5 மார்க்கில் அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க. ஓகேவா? அந்த தியரியெல்லாம் நான் ஈஸியாக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே நீங்கள் அப்படி அப்படியே எடுத்து எழுதிடலாம், அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்பயுமே உங்களுக்கு புரியலன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் எனக்கு டைரெக்டாக கமெண்ட்லேயோ காண்டாக்ட் பண்ணியோ என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிராவிடேஷன். கிராவிடேஷன் பார்த்தோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தோம். F = G m1 m2 by r ஸ்கொயர். அதோட வேல்யூ பார்த்தோம். 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இதெல்லாமே கூட பார்த்தோம். இதெல்லாம் இந்த ஃபார்முலா, ஈக்குவேஷன்ஸ், வேல்யூஸ், கான்ஸ்டன்ட், யூனிட்ஸ் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார்முலாலாம் 2 மார்க்கில் ப்ராப்ளம் சம்மாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே ஃபார்முலா 5 மார்க்லேயுமே ப்ராப்ளம் சம்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ், யூனிட்ஸ், வேல்யூஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு நல்லா படிங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிங்க. ஓகே? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்தோம், ஜீன்ட்டு அதோட வேல்யூ நம்ம பார்த்தோம். அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் G and G, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G, இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த ரிலேஷனில் வந்த ஈக்குவேஷன் G = Gm/r ஸ்கொயர். மாஸ் ஆஃப் தி எர்த் பார்த்தோம். 5.972 × 10⁻24 கிலோகிராம். இந்த ஈக்குவேஷனை வச்சு இது வந்ததை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் G. G வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கும். போலார் ரீஜியனில் அதிகமாக இருக்கும், ஈக்வட்டோரியல் ரீஜியனில் கம்மியாக இருக்கும். ஏர்த்தோட சென்டரில் என்னவா இருக்கும், 0வாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மாஸ் அண்ட் வெயிட். ஸோ இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம பார்த்தோம். மாஸ் அண்ட் வெயிட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம். மூனில் எவ்வளோ இருக்கும், ஏர்த்தில் எவ்வளோ இருக்கும் G அப்படின்ற வேல்யூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்பேரண்ட் வெயிட்டு அண்ட் வெயிட்லெஸ்னஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ்லாம் இன்னைக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை பற்றியும் பார்த்தோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கலாம். நான் இப்போது குயிக் ரிவிஷன்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ்லாம் பட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அதுவே நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை எழுதி வச்சு அந்தந்த இதுக்கு டெஃபினேஷன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த லெசன்லேருந்து உங்களுக்கு கேட்குற 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக அடித்து தூக்கிடலாம். இதை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் வைஸ் வந்து நான் எழுதி குயிக் ரிவிஷன் ஒன்று கொடுக்குறேன். இந்த சாப்டருக்கு மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எல்லா சாப்டருக்கும் நான் குயிக் ரிவிஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன் உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்லேயும் சரி டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணியும் என்கிட்ட டவுட் கேட்கலாம். மறக்காதீங்க. டவுட் கேட்க தான் வந்து உங்களுக்கு நிறைய கிளியரன்ஸ் ஆகும். ஓகேவா? கிளியரன்ஸ் ஆகிட்டாலே அப்படின்னா அந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஸோ இந்த லெசன் ஓவர். நெக்ஸ்ட்டு சயின்ஸில் நெக்ஸ்ட் எந்த லெசன் போடலாம் அப்படின்றத சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எல்லா வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் பார்க்குறதும் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் மேக்ஸ்க்கு
உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, மேக்ஸ் வீடியோ போடும்போதே ஒரு நோட்டில் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு தனித்தனியாக பிரித்து அந்தந்த சாப்டரை எழுதி அதுக்கான ஸ்டார் ஒட்டுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை டாபிக்ஸ் வந்து கிளியராக இருக்கீங்க அப்படின்றத ஒட்டுங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்டார் கிடைக்குதுன்னு பாருங்கள். கிடைக்காத சாப்டரோட ஸ்டார் வந்து அந்த சாப்டருக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.